தங்களுடைய பழைய வாழ்க்கையை உள்ள வாழ்ந்து கொண்டு வெளியரங்கமாக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நாம் தேட வேண்டும். நிறைய கிறிஸ்தவர் வாழ்க்கையில் துர்நாற்றமான சில காரியங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் பழைய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். குட் லைஃப் மிஷன் இன்டர்நேஷனல் நான் உங்களுடைய பாஸ்டர் ராஜன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். இயேசு சொல்றாரு பாருங்க, முதலாவது put first God. First seek the kingdom of God and His righteousness and all these things are added unto you. எதெல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணி தருவார் அப்படின்னு சொன்னால் 31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாரும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், ஒரு கதை பாருங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசர் தான் பாருங்க. இந்த இளவரசன் வந்து எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்லம்மில் இருக்கிற ஒரு பையனை பார்த்துருக்காரு. அந்த பையனோடு கூட இந்த இளவரசருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டுருக்கு பாருங்க. இந்த நட்பு வந்து ரொம்ப நாள் நீடித்தே இருந்தங்காட்டி இந்த இளவரசருக்கு ஒரு ஆசை, என்னோடு கூட நீ வந்து பேலஸுக்கு வந்துரு, என்னோடு கூட நீ அரண்மனைக்கு வந்து இருந்துக்கோ, எங்கள் அப்பா உன்னையும் தன்னுடைய சொந்த பையனாக பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. அப்போது அந்த பையனை கூப்பிட்டு இளவரசன் வந்து வீட்டுக்கு வராரு. ராஜா கேட்குறாரு, யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட நண்பன் வந்து இந்த மாதிரி இருக்கிறான், ஸ்லம்மில் இருக்கிறான், நான் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ராஜா சொன்னார், பரவாயில்ல, என் பையன் ஆசைப்பட்டுட்டான், என் பையன் வந்துட்டு விருப்பப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் செய்து கொடுப்பேன், அதனால் நீயும் இவனோட கூட இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்துட்டான் பாருங்க. நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தன. எப்பெல்லாம் இந்த தன்னுடைய நண்பன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிறாரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அவன் மேலே வந்துட்டு ஒரு துர்நாற்றம் வீசுறதை பார்த்தாரு பாருங்க. அவர் அந்த பையன்கிட்ட போய் தனியாக ஒரு சந்தேகத்தோடு கேட்டார், தம்பி நீங்கள் வா, உங்ககிட்ட ஒரு சில காரியம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பையனை தனியாக கூட்டு போய் பேசும்போது அந்த பையன்கிட்ட கேட்டார், தம்பி நீயும் என் மகன் கூட தான் இருக்கிற, இதே பேலஸில் தான் இருக்கிற, நீயும் ஒரு நல்ல பல வர்ண ஆடையெல்லாம் அணிஞ்சிருக்கிற, அப்போ உண்மையில மட்டும் ஒரு துர்நாற்றம் வீசுதே, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னா பாருங்க, எனக்கு இது தெரியும் நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க எப்ப வேணாலும் இந்த பேலஸ் வந்து என்னை வெளியே துரத்தி விட்டுருவீங்க, அதனால நான் போட்டு அந்த பழைய ட்ரெஸ் இந்த ராஜா வஸ்திரத்துக்குள்ளர நான் போட்டிருக்கிறேன், அந்த பழைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே தான் இந்த புது ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய பழைய வாழ்க்கையை உள்ள வாழ்ந்து கொண்டு வெளியரங்கமாக கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் நாம் தேட வேண்டும். அந்த பாருங்க, அந்த பையனுக்கு ஒரு அறிவு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. ராஜா தன்னுடைய மகனோடு கூட என்னை இருக்கும்படியாக அந்த பேலஸில் இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். அப்போ ராஜா எனக்கு இன்னும் நல்லா துணியெல்லாம் வாங்கி தருவார், என்னை இங்கேயே வச்சுக்குவார், என்னை நான் நல்லா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதனால அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பழைய ட்ரெஸ்ஸை எப்போ வேணா ராஜா நம்ம வெளியே அனுப்பிச்சாருன்னா இந்த ட்ரெஸ்ஸோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ட்ரெஸ் அப்படியே வச்சிருக்கிறான் பாருங்க. அவன் மேலே துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா? அது போல் நிறைய பேர்த்தோட நிறைய வாழ்க்கையில், நிறைய கிறிஸ்தவர் வாழ்க்கையில் துர்நாற்றமான சில காரியங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் பழைய வாழ்க்கை, நம் தேவனை நம்பாதது, நம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விரும்பாதது, நம்பாதது ஒரு காரணமாக இருக்குது பாருங்க. அப்போ தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் நம்ப வேண்டும், விரும்ப வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, தேவனையும் நாம் உங்களுடைய நீதியும் நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே, தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, எடுத்துங்க. பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. குடும்பத்தில் சமாதானம், சுபிட்சம், மங்களகரமான காரியங்கள் உண்டாயிருக்க கர்த்தாவே கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.